வெனஸ்டே மார்னிங் இன்றைக்கி லஞ்சுக்கு சிம்பிளாக முட்டை குழம்பு தான் செஞ்சுருந்தேன். இது ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியாக செஞ்சிடலாம். அதே டைமில் டேஸ்ட் வைஸும் ரொம்பவே நல்லாயிருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு சைடிஷ் எதுவுமே தேவையில்லை, ஒரு அப்பளம் இருந்தாலே போதும். ஃபஸ்ட்டு ஒரு பெரிய எலுமிச்சை சைஸ் புளி ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பிலை. இது கூடவே காய் எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இது 3 வச்சு தான் செஞ்சுருந்தேன். இப்போ புளி தண்ணியில் தேவையான அளவு மிளகாத்தூள், குழம்புத்தூள், சீரகத்தூள், உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வடகம் ஆட் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சிருந்த வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ காய் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா புளி தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு பவுலில் தேவையான அளவு முட்டை சேர்த்து கொஞ்சமாக உப்பு, பெப்பர் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நம்ம பீட் பண்ணி வச்சிருக்க முட்டையில் 1.5 குழிக்கரண்டி சேர்த்து மூடி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா அவ்வளோதான், முட்டை ரெடி ஆகிடும். இது அப்படியே குழம்புல போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோதான், சூப்பரான முட்டை குழம்பு ரெடி ஆகிடும். சுட சுட சாதம் கூட இந்த முட்டை குழம்பு போட்டு காம்பினேஷனாக